ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்திற்கு அதிகாலை முதலே தொண்டர்கள் திரண்டு வருகின்றனர். போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு இடையே தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது குமரேசன் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் தனது மக்கள் பரப்புரை கூட்டத்தை தொடங்கினார். அதாவது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று முதலில் திருச்சியில் தனது மக்கள் பரப்புரை கூட்டத்தை தொடங்கிய பிறகு அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஊர்களுக்கும் அதாவது சனிக்கிழமை தோறும் மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் அவர் பரப்புரை மேற்கொண்ட பொழுது அந்த கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அங்குள்ள மக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவர் வெளியே வராமல் இருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய அந்த பொது கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அருகே உள்ள அந்த பகுதியில் தான் தற்போது இந்த சரளை என்ற இடத்தில் தான் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது முதலாக விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். சுமார் 11 மணி அளவில் அவர் இங்கு வந்து மக்கள் மத்தியில் பேச இருக்கிறார். இந்த நிலையில் தான் நீதிமன்றம் வகுத்த பல்வேறு வழிகாட்டுதல் படி போலீசார் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் தான் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எந்தவித அசம்பாவிதங்களும் தொண்டர்களுக்கும் அதேபோல பொதுமக்களுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடமானது 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த இடத்தில் 72 பாக்ஸ் வடிவில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாக்ஸிலும் 500 பேர் அமரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலும் போலீஸ் பாதுகாப்பு என்பது பலத்த போலீஸ் பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்போது இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் அதே போல பொதுமக்கள் அனைவரும் பாக்ஸ் வடிவில் அமர்ந்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று அதிகாலை முதலே தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்காக மாற்று ஏற்பாடுகள் அதாவது போக்குவரத்தில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு கிராம பகுதிகளில் அதாவது பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பொதுக்கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போலீசாரை பொறுத்தவரை ஒரு கண்ணும் கருத்துமாக அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாக்ஸிலும் 500 பேர் அமர்ந்த பிறகு மாற்று பாக்ஸில் அமர வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போல தொண்டர்கள் யாரும் எகிரி குதிக்கக்கூடாது, தொண்டர்கள் யாரும் அமரும் இடத்திலிருந்து மாற்று பகுதிக்கு செல்லக்கூடாது என்ற வகையில் அவர்கள் போலீசார் அந்தந்த பகுதியில் நின்று அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாட்டினை தீவிரமாக செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சுமார் 11 மணி அளவில் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வர இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார். இந்த நிலையில் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.